ஓகே, இன்னொரு முக்கியமான அம்சமாக அங்கே பார்க்கப்படுறதுல நீங்கள் வந்து உலகம் முழுக்கவே பல நாடுகளில் இன்றைக்கி வந்து வலதுசாரிகள் தான் வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிற போது அமெரிக்காவும் மீண்டும் அதை நோக்கி தான் போதா? கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அவர் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தங்களுடைய ஒரு கருத்தியலாக அதை தான் முன்வைக்கும் போது இப்போ மீண்டும் அமெரிக்கா வந்து அதை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ட்ரம்ப் இருக்கக்கூடிய லீட் அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? அப்படி இல்லை. அதாவது முதல்ல இது வந்து குடியரசு தேர்தல் முறை உள்ள ஒரு நாடு அது. அதனால் அங்கே வந்து தனிப்பட்ட இங்கே மாதிரி வந்து பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸ் வந்து ஒரு பிரதமரை எலெக்ட் பண்ணுற ஒரு இப்போ மோடி வந்த பிறகு இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், டைரக்டாக மக்கள் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து கட்சி சார்பாக அந்த நாடு வந்து ரெண்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே, சரிதானே? அது கமிட்டட் வோட்டர்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருக்கான், பட் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த 4 ஆண்டுகளாக அல்லது பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து சட்டவிரோத குடியேற்றம். சரிதானே? இது இந்த அரசு போதுமான அளவு சரியாக கையாளலை அப்படின்றது அந்த நாட்டில் இருக்க பல பேருடைய எண்ணம். இதுக்கு முக்கியமாக அந்த பொறுப்பை யார்கிட்ட அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கமலா ஹாரிஸ் கிட்ட தான் அதை கொடுத்துருந்தாங்க. அதில் தான் அந்த அம்மா வந்து பல மாதங்கள் எடுத்துக்கிட்டு அந்த எல்லைக்கு போய் அவர்கள் பார்த்தார்கள். ஸோ இது ஒரு பெரிய இதை வந்து நிறுத்தணும்ன்ட்டு, அதாவது அந்த பஸ்ஸில் ஏறின பிறகு வேற யாரும் பஸ்ஸில் ஏறிடக்கூடாதுன்னு நினைக்கிற மனோபாவம் இருக்கு இல்லையா, அந்த மனோபாவம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நாம் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு வேலை தேடி இருக்கோம், இங்கே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்படுறோம், இவன் நடந்து இது உள்ள வந்துடுறான். ஓகே, சரிதானா? சில இந்த போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் வரைக்கும் அங்கே வந்து நிற்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. இதை நான் தடுத்துருவேன், இவர்கள் வெர்மின்ஸ், ஏன்னா பூச்சிகள் அப்படின்ட்டு இவர் ட்ரம்ப் சொன்னார். அவரை நோக்கி அப்புறம் ஆதரவு திரும்புறதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கு? வேலை வாய்ப்புலயும் அதை சொன்னாரு. நிறைய பேருக்கு பொருளாதாரத்தை சார்ந்தவர்கள் இந்தியர்களுக்கு தான் அதிகமா வேலை இருக்கு, இங்க உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை முன்வைக்க தொடங்கினார். அதனால அது வலதுசாரியா மாறிட்டு இருக்குன்னு நான் நினைக்கல. ஓகே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல போட்டியா அமையும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த தேர்தல் ஒரு நல்ல இப்போ ஆனால் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, பொதுவாக ஒரு துணை அதிபராக கமலா ஹாரிஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கும். இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் தான் கிட்டத்தட்ட அவர் திரு பைடன் வந்து முன்மொழிந்திருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய எல்லா டெமோக்ராட்ஸும் இன்க்ளூடிங் ஒபாமா வரைக்கும் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த காம்படிஷன் எப்படி டஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிறைய டஃபாக இருக்கிறது. ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவார் ட்ரம்ப்னு அங்கே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிகன்ஸ். நான் அப்படி நினைக்கல. அதாவது அந்த அம்மாவும் வந்து வேகமாக ஜெயிச்சிடாது. இது ஒரு நல்ல போட்டியாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. முதல்ல அந்த அம்மா ஒரு பெண்மணி. ட்ரம்ப் வந்து பெண்களை பற்றியும் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்களை பற்றியும் சிறுபான்மையினரை பற்றியும் எப்படியெல்லாம் நினைப்பாருன்றது தெரியும். நிறைய பேசவும் செஞ்சிருக்கார். ஸோ அதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு சாதகமாக இருக்கும். அந்த அம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறீங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்ம அமெரிக்க தேர்தல் காலத்தில் இப்போ நீங்களாம் பேசுனது பார்க்குறது பர்செப்ஷனில் எவ்வளோ தூரம் அவங்க அந்த அம்மாவுக்கான ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணியிருக்காங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே வருதுல்ல. இது ஏன்னா பர்சனாலிட்டி ரிலேட்டடான ஒரு துணை அதிபராக நம்ம ஊரில் இருக்க துணை குடியரசுத் தலைவர் மாதிரி தான் நீங்கள் எந்த பிராண்டும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அவுட்ஷைன் பண்ண முடியாது உங்கள் பிரசிடென்ட். ஸோ அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த அம்மா பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த அம்மா சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த அம்மா அபார்ஷன் ரைட்ஸ் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. ஸோ அதில் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இது வரைக்கும் எந்த வைஸ் பிரசிடென்ட்டும் போகாத ஒரு அபார்ஷன் கிளினிக்கு அந்த அம்மா போயிருக்காங்க. அந்த அம்மாவுக்குன்ட்டு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு டபுள் அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த அம்மா கருப்பரினத்து அம்மான்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது பெண்களும் இளைஞர்களும் பைடனை விட்டு விலகி போயிட்ட காலத்தில் இப்போ வந்து the debate has been turned on its head. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பைடன் வயதானவர் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா இப்போ இவருக்கு 78 வயசாச்சு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து அட்வான்டேஜ் ஃபார் குடியரசுக் கட்சிக்கான ஒரு கூடுதலான பலமா மாறுது. ஹாரிஸ் வந்து கமலா ஹாரிஸ் கேண்டிடேட்ங்கிறது ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணுன்றீங்க. கிளாட்சன், இன்னொரு விஷயம், சட்டவிரோத குடியேற்றம் பற்றி பேசுறாங்க. நீங்க நிறைய அது பற்றி பணியாற்றுவதனால கேட்குறேன். அது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் அமெரிக்க தேர்தல் காலத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா பொதுவாக அமெரிக்காங்கிறதே மற்ற நாடுகள்லேருந்து குடியவர்கள் இருக்கக்கூடியது தான். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கான ஸ்பேஸே அங்கே ரொம்ப குறைவு. அப்போ இவங்க வரக்கூடியவர்களை பற்றி அப்படி ஒரு பார்வை வைக்கிறது எவ்வளோ தூரம் அங்கே வெற்றிகரமாக இருக்குன்னு. இந்த குடி அகழ்வு குடி வரவில் வந்து 3 விடயங்களை பார்க்கணும். ஒன்று என்னென்னா சேஃப், ஆர்டர்லி அண்ட் ரெகுலர் மைக்ரேஷன். இந்த 3 விஷயங்கள் இருக்குது. சேஃப்னா வந்து நீங்கள்
ஒரு வாகனத்தில் ஏறி ஒரு ஆபத்து இல்லாத பயணமாக இருக்கணும். ஆர்டர்லி மைக்ரேஷன் அப்படின்னா நீங்கள் விசா வாங்கி போகக்கூடியதாக இருக்கணும். ரெகுலர் ரூட்டாக இருக்கணும். அது போகிறது வந்து இயல்பாக. இந்த 3 விஷயம், இந்த 3 விஷயமே வந்து அந்த ஏரியாக்கெல்லாம், ஏன்னா போரஸ் பார்டர்ஸ் பார்த்துங்க, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கு. நீங்கள் நடந்து வந்துடலாம், நடந்து போயிடலாம். இந்த மாதிரி கனடா பார்டரும் அதே மாதிரி தான் இருக்கு. எந்த அளவுக்கு கெனடியர்கள் அமெரிக்கான்ஸை பார்த்து பயப்படுறாங்கன்னா, நாங்கள் எங்கள் பார்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் பண்ண முடியாது அந்த மாதிரி. என்ன ஒரு இப்போ இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்குறது யாரு? அங்கேருந்து இப்போ அமெரிக்கன் மைக்ரேஷன் வந்து நிறைய நாட்கள் வந்து சீசனல் மைக்ரேஷன் மாதிரி இருக்கும். மெக்சிகோ மற்றும் சவுத் அமெரிக்கா மற்ற நாடுகள்லேருந்து வருவாங்க, வேலை செய்வாங்க. தோட்டங்களில் கலிஃபோர்னியா மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் வேலை செய்வாங்க, திரும்ப போயிடுவாங்க, திரும்ப வருவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு பேச்சு பொருளாக மாற்றணும் இல்லையா? அதை அமெரிக்காவுக்கு இன்னும் ஆட்கள் தேவை, வேலை ஆட்கள் தேவை. இட் இஸ் அன் அக்ரோ எக்கானமி. சவுத் ஃபுல்லாக அக்ரோ எக்கானமியாக இருக்குது. இந்த மக்கள் இல்லைன்னா அந்த அக்ரோ எக்கானமி ஸ்தமிச்சு போயிடும். மக்கள் தேவை அவங்களுக்கு. ஆனால் இந்த மக்களை வந்து ஒரு பேச்சு பொருளை ஆக்கணும்னா ஒரு டார்கெட் பண்ணி தான் ஆகணும். இமிகிரேஷன் has become an issue. Therefore it's become an issue. அது வரைக்கும் அது பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ 50,000 பேர் 60,000 பேருக்கு வந்து வருஷம் H1B விசா கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்களே, அந்த அமெரிக்கர்கள் அங்கே இல்லையா? இருக்காங்க. அப்போ ஃபார்மிங்க்கு வர்றவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, டொமெஸ்டிக் ஒர்க் செய்கிறவங்க எல்லாருமே மற்ற நாடுகள்லேருந்து வர்றவங்க தான். மெக்சிகோ வளர்ந்து வர கூப்பிட்டுக்கிறதுல அவங்களுக்கு சிக்கல் இல்லை. அப்போ அன்ஸ்கில் லேபர்னா அவன் என்ன பார்க்குறான்னா, எங்கள் வேலையெல்லாம் அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை அது கிடையாது. அமெரிக்கர்கள் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் கொலம்பியாவில் இருந்தோ ஹாண்டுராஸில் இருந்தோ மற்ற இடங்கள்லேருந்து ஆளுங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க தொடர்ந்து. அப்போ அவங்கள வந்து அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி அமெரிக்காவில் நிறைய இருக்குது. அவ்வளோ வேலைக்கான தேவை இருக்குது. அது தோட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி. இந்த குளோபல் மைக்ரன்ஸ் ஃபோரம் அதான் சொல்லுது. குளோபல் மைக்ரன்ஸ் ஃபோரம்ல என்ன நம்ம பேசுகிறோம்னா, ஸ்கில்டு அன்ஸ்கில்னு பெருசாக நீங்கள் பாகுபாடு காட்டாதீங்க, எல்லாருமே மைக்ரன்ட் தான். அப்போ இந்த சேஃப், அது ஒரு பாயிண்ட், டாக்கிங் பாயிண்ட் அங்கே மாறுது. இது இந்த தேர்தல்ங்கிறது இந்தியர்களுக்கு என்ன, வாட் இட் மீன்ஸ் ஃபார் இந்தியா அல்லது இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் யார் வந்தாலும் எந்த இம்பாக்டை ஏற்படுத்தாதா, அல்லது அதில் நாம் கவனிக்க வேண்டியது இன்னார் வந்தால் நல்லது, ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட்டோ அல்லது டெமோக்ரேட் இவங்க வந்தால் நல்லதுன்னு எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு நம்மளை ரொம்ப தேவை. நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸில் வாட் இட் மீன்ஸ் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அது இலங்கையா இருக்கலாம், மால்தீவ்ஸோட நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கலாம், பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய உறவா இருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள வரதா இருக்கு. இல்லை, அமெரிக்காவுக்கு தான் நம்மள அதிகமாக தேவைப்படுது இப்போ இருக்கிற சீனில் வந்து. என்றால் சைனாவுக்கு ஒரு புல்வார்க்காக வந்து இந்தியாவை வந்து யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதை தாண்டி ரொம்ப ஒரு ஒரு குறுகிய நோக்கத்தில் பார்த்தோம்னா, கமலா ஹாரிஸ் வந்து நம்ம ஊருக்காரங்க, அதே மாதிரி இந்தியா வம்சாவளிங்கிறப்ப ஒரு ப்ரைட் அது. ஆமாம், அதே மாதிரி ரிப்பப்ளிகன் வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, அவருடைய வைஃபும் இந்தியா தெலுங்கு வம்சகர்கள்லாம் சொல்லலாம். அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இங்கே இந்தியாவில் இருக்கின்ற பல நபர்கள், டிப்ளமேட்ஸ் இருக்காங்க, யூஎஸ் டிப்ளமேட்ஸ் இருக்காங்க. அவர்கள் பலரும் வந்து இந்தியா ஒரிஜின் இந்தியா இருக்கும், இல்லைன்னா ஸ்ரீலங்கா இருக்கும். சிஇஓஸ்ல பல பேர் இப்போ இந்தியன்ஸ் இருக்காங்க. டாப் 10 கம்பெனிஸோட அல்லது 20 எடுத்தோம்னா அமெரிக்காவை மையமாக வச்சிருக்கிற பல கம்பெனிஸ்க்கு சிஇஓஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது அது எதுவுமே எந்த இம்பாக்டும் இல்லையா? இல்லை, இவர்கள் கூட நான் இந்திய வம்சாவளினே கேட்கல. பட் வரக்கூடியவங்க நம்ம நாட்டோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், ஃபாரின் அஃபேர்ஸ்ல என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதை தான். இல்லை, இவர்கள் இருக்கும்போது அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய இந்தியன்ஸ்க்கான சப்ஜெக்ட் அப்படி. ஆமாம், இவர்கள் இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அதிகரிக்கும் என்று நான் கருதுகிறேன். அதாவது இந்தியா வம்சாவளியினர் வந்து இப்போ ஒரு செனட்டில் இருந்தாலோ, இல்லை என்றால் காங்கிரஸ் பர்சனாக இருந்தாலோ, இல்லை என்றால் இவர்களுடைய ஆஃபீஸில் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நிச்சயமாக இப்போ சவுத் எங்கே இருக்குன்னு தெரியும், எல்லாமே மദ്രാസിன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தாராளமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். என்றால் அமெரிக்காவை பொறுத்தவரை அது கம்ப்ளீட்டாக இயக்கிறதே வந்து கார்பரேட்டுகள் தான் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ கார்பரேட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் தான் அமெரிக்கானுடைய இன்ட்ரெஸ்ட், அதுதான் இங்கே இருக்கின்ற தூதுவரனுடைய இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்போ அவர்களுடைய அந்த விஷயம், இப்போ நேற்று கூட ட்ரம்ப் பேசியிருக்காரு, நான் இந்த ஹாலி டேவிஸுக்காக நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட பேசினேன், அவர் வந்து பல விஷயங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால நான் வந்து டாரிஃப் பண்ணிட்டேன், சில விஷயங்களுக்கெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவரும் அதான் பேசிக்கொண்டிருக்கார். என்ன அது பிரசிடென்ட் நாமினியிலிருந்து அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் வந்து, நான் இந்த கார்பரேட்டுக்கு இது பண்ணேன், அதனால அங்கே வந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இதிலிருந்து பார்த்தோம்னா, ஒரு கோணத்திலிருந்து பார்த்தோம்னா, நிச்சயமாக இந்தியாவுக்கு ஓரளவுக்கு அமெரிக்கா தேவைப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு தான் நம்மள அதிகமாக தேவைப்படுகிறது. ஒன்று இது சேஃப்டி ஆஃப் சீ ரூட்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி சைனாவுக்கு எதிராக ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு நாம் வந்து இப்போ ஒரு இந்த இந்தியன் ஓஷன் அந்த இது இருக்கு இல்லையா, குவாட் என்ற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை எடுத்து செல்லவில்லை என்றால் கூட
அது இப்போ கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. Okay. அது இன்னமும் ஒரு மிலிட்டரி அமைப்பாக மாறவில்லை. அப்படி இல்லைனால் கூட இது இந்த 4 நாடுகளும் ஒன்றாக இருக்கிறது வந்து சைனா ஒரு த்ரெட்டாக பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி திருமூர்த்தி கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு ஹிந்துவில். அதில் குறிப்பிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் குவாட்ல வந்து இறங்கி இருக்கிறீங்களோ ஏறத்தால் அதே இன்வால்வ்மெண்ட் பிரிக்ஸ்லையும் வேணும். ஏனென்றால் அந்த காம்பினேஷன், அதாவது ரஷ்யாவினுடைய காம்பினேஷன் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நரேந்திர மோடி செய்தது மிக கரெக்டான விஷயமா நான் பார்க்கிறேன். பிரதமர் அவர் நேராக மாஸ்கோவில் போய் நிற்கிறார் இல்லையா? எப்போ அங்கே நேட்டோ மீட்டிங் நடக்கும்போது நேராக அங்கே போய் நிற்கிறாரு. அதன் பிறகுதான் யுக்ரைனில் ஒரு தாக்குதல்லாம் நடக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் அங்கே போய் நிற்கிற அந்த சிம்பாலிசம் என்பது மிக இம்பார்ட்டன்ட் சிம்பாலிசமாக இருக்கிறது. அதாவது எங்களுக்கு உங்களை தேவைப்படுறத விட உங்களுக்கு எங்களை தேவைப்படுகிறது என்பது அந்த ஒரு மெசேஜ் தான் அது கன்வே ஆகுது.